ஃபர்ஸ்ட்லாம் டிவியில் ஆட் வரதை பார்த்து தான் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்லாம் எந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ போடுறாங்களோ அதை வாங்கி நம்மளும் யூஸ் பண்ணுறோம். அப்படி தான் ஒருத்தவங்க ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரீசெண்டாக அனிருத் தி கன்செப்டோட சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட்டை வச்சு ஒரு ரீல் பண்ணி போட்டிருந்தாரு. அது இன்ஸ்டாகிராமில் செம வைரலாக ஆச்சு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்டை வந்து வாங்கி இவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே நம்ம அனிருத்தை வந்து அந்த ப்ராடக்டோட பார்ட்னராகவே மாற்றிட்டாங்க டி கன்செப்டோட பிராண்ட்காரங்க. இப்போ அதை வச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நம்ம எந்த மாதிரி மாறிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டும் இந்த இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணுறாங்களா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்பா, இந்த செலிபிரிட்டி யூஸ் பண்ணுறாங்களா அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்பா அப்படின்னு நம்ம மாறிட்டோம். எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம ரொம்ப வருஷமாக எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதேவே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதை போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த செலிபிரிட்டி இதை தான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒயிட்டாக இருக்காங்க, அதை போட்டால் நம்மளும் ஒயிட் ஆகிடுவோம் அப்படின்னு நம்பிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளும் யூஸ் பண்ணுவோம். அவங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கேள்விக்குறி தான். அவங்களாம் வெறும் ஆடுக்காக மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க உண்மையாவே அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களா யூஸ் பண்ணலையான்ற விஷயம் கூட நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது. செலிபிரிட்டிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆட்லாம் கொடுப்பாங்க. இப்போனா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்லாம் செலிபிரிட்டிஸ் மாதிரியே மாறிட்டாங்க. ஏன்னா இவங்களே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து காசு வந்து இவங்களுக்கு கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக எந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்தாலும் உடனே ரிவ்யூ பண்ணி போட்டுருவாங்க. அப்படிதான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லி ஒரு ப்ராடக்டை ஒருத்தவங்க வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் அவங்க ஃபேஸ் என்னமோ கிளியராக தான் இருந்திருக்கு. ஏதோ பிரைட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை வாங்கி போட்டுருவாங்க போல. அவங்க ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸு ராஷஸ் அது மாதிரி ஆயிடுச்சான். நம்மளுக்கே அவங்க வந்து டைரெக்டாக டிஎம் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க, என் ஃபேஸில் வந்து நல்லா தான் இருந்துச்சு, அந்த ப்ராடக்ட் போட்டோடனே தான் என் ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு. அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லியிருந்தாங்க 6 மந்த் வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு செம ரிசல்ட் கொடுத்துச்சு, நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் டிஎம் பண்ணேன், லிங்க்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி நான் யூஸ் பண்ணும்போது என் ஃபேஸே வந்து மாறிடுச்சு, பிம்பிள்ஸே இல்லாத எனக்கு கூட பிம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஃபேஸை பிரைட் ஆகணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கு, ஏதோ உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்களோ அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே க்யூர் ஆகும். அவங்களுக்கு இந்த ஸ்கின் டைப்புக்கு இது உங்களுக்கு தரணும், இந்த ஸ்கின் டைப்புக்கு உங்களுக்கு இது தரணும்னு தெரியும். இன்ஃப்ளூயன்சர்லாம் ரொம்ப பேசிக்காக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் பாதிக்கப்பட போகிறது அவங்க கிடையாது, நீங்கள் தான். அதனால் எப்பயுமே யோசித்து ஒரு விஷயம் பண்ணும்போது இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் நம்ம பண்ணால் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருப்போமா, ஒரு வேலையை நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா வராதா அப்படின்றத தெளிவாக யோசிச்சு தான் பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க, அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால மட்டும் அவங்க எது சொன்னாலுமே தலையாட்டிட்டு நம்ம வாங்கிடக்கூடாது. உடனே போய் லிங்க்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்லாம் போட்டுறக்கூடாது. அதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக எங்கள் ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒருத்தவங்களே வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜை மேலே அட்டாச் பண்ணுறோம், வேணா பாருங்கள். இவங்களை யார் ஸ்கேம் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா FJ Frenny. யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க நேமை நான் கொஞ்சம் மாற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்லாம் ரொம்ப கிளவராக இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டாலோ அவங்க பண்ணதை தப்பை நம்ம வெளிப்படையாக பேசிட்டாலோ உடனே வந்து காப்பி ரைட்ஸ் அடிச்சிடுறாங்க. அவங்க ஃபேஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க நேமையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேலை யூஸ் பண்ணிட்டா நம்மளை காப்பி ரைட்ஸ் வச்சுறாங்களே, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கிளவராக பேரை மாற்றி சொல்கிறோம். உங்களையும் இந்த மாதிரி யாராவது ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும், மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தணும். நான் மட்டும் வந்து இதில் வந்து சஃபர் ஆயிருக்கேன், மற்றவங்க யாரும் இதில் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். உங்களோட குரலாக நாங்கள் பேசுவோம். இதே மாதிரி நிறைய ஸ்கேம் நியூஸை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.